ஹாய்! பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யாவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு, அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கரையான யூதாவின் எல்லைகள் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்கும்படி அவரிடத்திலே வந்து, தன் புருஷன் புருஷன் தன் மனைவியை எந்த முகாந்திரம் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமோ என்று கேட்டார். அவர்கள் பெரிய உத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினார், அவர்கள் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை இனிமித்தும் புருஷன் தன் தகப்பனையாகவும் தன் தாயை விட்டு தன் மனைவோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர்கள் சொன்னதை நீங்கள் வசிக்கவில்லை. எப்படி இருக்கிறபடினால் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார், ஆகையால் தேவனத்தை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியான தள்ளுச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை நீங்கள் தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயம் கடின நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலை அப்படி இருக்கவில்லை. அதனால் எவனாலும் தன் மனைவியை வேசித்தனமின்றி அவளை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சார செய்கிறனாய் இருப்பான். தள்ளிவிட்டு விவாகம் பண்ணுகிறவன் விபச்சார செய்கிறனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் விசுவாசிகளை நோக்கி, மனைவியை பற்றி புருஷை பற்றி காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணி நல்லதில்லை என்றார்கள். அதாவது கர்த்தர் கலிலேயா என்ற கிராமத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கு, அவங்க வசனங்களை போதிச்சு கொண்டிருக்காரு. அப்போ அநேக ஜனங்கள் வராங்க, அவங்க கர்த்தர் சுகமாக்குறாரு. அப்போ இந்த பரிசர் வராங்க. பரிசர் இந்த சதீசர் இந்த பரிசர் வேதப்பர் கர்த்தரை கேட்குறாங்க, ஒரு புருஷன் தன் மனைவி எந்த முகாந்திரம் இல்லாமல் தள்ளிவிடுவது நியாயமோ என்று கேட்குறாங்க. அது கர்த்தர் அவங்களுக்கு பிரதி உத்தரமாக, ஆதியிலே மனுஷனை கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, ஒரு புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவன் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவன் நினைச்சது மனுஷன் பிரிக்கக்கூடாது, தேவன் நினைச்ச மனுஷன் பிரிக்கிறதுக்கு அதிகாரத்தில் சொல்லி அவங்கள பார்த்து பரிசை பற்றி கற்று சொல்கிறான். ஒரு பரிசை அதில் ஒரு குற்ற கணக்கு சொல்கிறான். மோசை சொல்லியிருக்காரு, இதுமாரி அவளுக்கு தள்ளுச்சீட்டை போட்டு அவளை தள்ளிவிடலாம்னு சொல்லி கட்டளையிட்டிருக்காரு சொல்லி. ஆமாப்பா கற்று சொல்கிறேன். ஆமாப்பா மோசை கட்டளையிடாதான், உங்கள் மனைவி நீங்கள் தள்ளிவிடலாம் சொல்லி உங்கள் இருத கடினம் எடுத்து நீங்கள் கேட்டீங்க, மோசை இப்படி கட்டளை கொடுத்துருக்காரு. அது மட்டும் ஒரு மனைவி நீங்கள் தள்ளுறீங்கனாக்கா அவள் தன் கணவனுக்கு துரோகம் செஞ்ச விபச்சாரம் செஞ்சால் ஒழிய தவிர அவள் நீங்கள் தள்ளக்கூடாது. அதாவது ஒரு மனைவி தன் கணவனுக்கு விபச்சாரம் செஞ்சால் அவளை தள்ளிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் விபச்சாரம் செய்யாமல் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன காரியத்துக்கு ஒன்றுமேல காலத்துக்கு மனைவியை தள்ளி விட்டு நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா அவள் கூட நீங்கள் விபச்சாரம் செய்கிறீங்க இருப்பீங்க. அது மட்டும் தள்ளி விட்டவளை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் அவள் கூட விபச்சாரம் செய்யிருப்பேன்னு சொல்லி கற்று சொல்கிறாங்க. அது மட்டும் விஷயம் சொல்கிறாங்க, மனைவி பிரச்சனை புருஷன் பிரச்சனை எப்படி இருந்தாக்கா கல்யாணம் பண்ணுவது நல்லதில்லை சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆமாம் கற்று சொல்கிறாரு, அவங்கள கடிந்து கொள்கிறார். அந்த பரிசு சதீசர் கற்று ரொம்ப அவங்களை கடிந்து கொள்கிறார். ஒரு மனைவி தேவையில்லாமல் தள்ளுறது ரொம்ப தப்பு, விபச்சாரம் செஞ்சால் ஒழிய தான் நீங்கள் தள்ளணும் சொல்லிட்டு அவங்களை கடிந்து, அதாவது அவங்களை எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கையில் திருமணமாகி அவங்க திருமணமாகி 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே சரி 1 வருஷத்துலேயே அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, டைவர்ஸ் போய் நிற்கிறாங்க. அவங்க அதாவது குடும்ப பிரச்சனை, அதாவது குடும்பத்தில் சண்டை, ஒரு வாய் சண்டை, ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அது பெரிய பிரச்சனையாகி உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க மனைவியை தள்ளிடுறாங்க. அது கத்த சொல்கிறார், அப்படிப்பட்ட காரியம் பண்ணக்கூடாது, அது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அதாவது ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செஞ்சால் இன்னொருத்தவங்க விபச்சாரம் செஞ்சு அவங்களும் தொடர்பாக இருந்தால் அப்போ தள்ளி விட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணாக்கா அது தப்பே இல்லை. வேதவாசனை அப்படி தான் சொல்லுது, அப்படி தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன காரியத்துக்காக உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியில், உங்கள் மனைவி அது அதாவது அது செய்யலை இது செய்யலை சொல்லி, அதாவது இவங்க மற்றவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்ல தேவையில்ல பிரச்சனை உங்கள் மனைவி தள்ளி விடுது, கர்த்தருக்கு பிரியமே இல்லைங்க. அப்படி தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க கூட விபச்சாரம் செய்யணும்னு சொல்லி வேதவாசனை சொல்லி, அது மட்டும் தள்ளி விட்டு அவளை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண கூட விபச்சாரம் சரியா இருக்காரு. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, தேவன் நினைச்சது மனசை பிரிக்கக்கூடாது. அப்படி தேவன் நினைச்சதை மனசை பிரிச்சாக்கா எந்த மனுஷன் தேவன் நினைச்சதை பிரிக்கிறாரோ ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தர் கணக்கு சொல்லணும். தேவன் நினைச்சது மனசு பிரிக்கிறது அதிகாரமே கிடையாது, அவங்களுக்கு இதுவே கிடையாது. அதாவது கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கணவன் பிரச்சனை வந்தா நீங்கள் விட்டு கொடுத்து, அதாவது பேசி சமாதானமாகி மனைவியோடு நீங்கள் சேர்ந்துருங்க. ஏன்னா கர்த்தருக்கு அதுதான் தெரியும். ஏன்னா ஒரே கணவன் மனைவி ஒரே மாம்சமாக தேவன் நிச்சயம் மனசு பிரிக்க கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. தேவன் நிச்சயம் மனசு பிரிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்கள் மனைவி வேற ஒருத்தர் தொடர்பு வச்சு கழுத்தை வச்சு நீங்கள் அப்போ தள்ளி விட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் தேவையில்லாத காரியம் நீங்கள் பண்ண கர்த்தருக்கு அது பிரியமே இல்லை. அப்படிப்பட்ட காரியம் நடக்காதுன்னு நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருங்க. அன்பு தான் சகல பாவம் மூடும். ஏன்னா அன்பு தான் கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே அன்பு தான். நீங்கள்
அவங்க எப்படி கீழ்ப்படியில, உங்க எப்படி அதாவது உங்க மனைவி கீழ்ப்படியில, உங்க மனைவி உங்க சொல் பேச்சு கேட்கல, உங்க மனைவி வந்து அதாவது சில பேர் வந்து சாப்பாடு பொம்பளை வீட்ல சண்டை வரும். அப்படியாப்பட்ட அதுலலாம் டைவர்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க விட்டு குடுத்து, ஒருத்தரோட அன்பா இருக்கும்போது, அன்பு சகல பாவம் கொடுங்க. சமூகத்துல நன்றி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில்